பழனிவேலை எங்கள் வீட்டுக்கே அனுப்பிடுங்கன்னு காந்திமதி சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை அட்லீஸ்ட் கோமதிட்டையாச்சும் பாண்டியன் சொல்லியிருக்கணும். சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க. தன்னுடைய தம்பி மட்டும்தான் நமக்கு இருந்த ஒரே ஒரு உறவு, அவரையும் வீட்டை விட்டு துரத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கம் கோபம் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இதுதான் காரணங்கிறது தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஆனால் அதை சொல்லாமல் தான் இருக்க மாதிரி தான் பாண்டியன் இது வரைக்கும் காமிக்கிறாங்க. பழனிவேலும் அழுது அப்படியே மனசெல்லாம் உடஞ்சி போய் அங்கே கிளம்பி போனதுக்கு பிறகு இப்போ அந்த வீட்டில் வந்துட்டாரு, எல்லாரும் சந்தோஷப்பட்டு குதூகலமாக இருக்க. இப்போ அந்த சமயத்தில் அந்த முதல்ல பார்த்த பொண்ணு எனக்கு பழனி அவரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவர் ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தார், வெகுளியாக இருந்தார். எதுக்கு மற்றவங்க சொன்னதெல்லாம் கேட்டு அவரை போய் நம்பினீங்க, நம்பி இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தினீங்கன்னு சண்டை போட்டேன் நான் என் வீட்டில். எங்கள் வீட்லேயும் இப்போ ஒத்துக்கிட்டாங்க வாங்க அப்படின்னு பழனிவேல்கிட்ட சொல்லி, பழனிவேல் எங்கள் மச்சான் ஏற்பாடு பண்ண கல்யாணமே நடக்க போகுது எனக்குன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுங்க முகத்தில் கையை பூசிட்டு திருப்பி வந்தாங்க. அப்படி வந்துட்டார் இந்த வீட்டுக்கே, அதுவும் கல்யாணம் முடிஞ்சு வராரு அப்படின்ட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் காமிக்காமல் அரசி அண்டு பழனிவேல் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 18லேருந்து 19 வருஷம் வயசு டிஃப்ரென்ஸ் இருக்க 2 பேரை சேர்த்து வைக்கலாம்னு முயற்சி பண்ணுவாங்களா, இல்லை குமரவேல் அரசி தான் நடக்குமா? உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.